பெருகும் சேமமாய் வாழ்வாயடா என்கிறவி. தம்பி ஊமத்துறை பாண்டியா, தம்பி நீ சேமமாய் வாழ்வாயே என்கிறவி. செந்தூர் வேளவன் கிருபையினால் தம்பி, செந்தூர் வேளவன் கிருபையினால் கூட பிறந்திட்ட என்கிறாதி குட்டுப்பல் உண்டோ மேலும் பேரும் கூட பிறந்திட்ட என்கிறாவி. தங்க பிறப்பேயல் தங்க பிறப்பே. ஆமண்ணா தம்பிகள் தங்க பிறப்பேயல் தனி பிறப்பே. தரணியை ஆண்டோமடா ரெண்டு பேரும். அண்ணாயல் தங்க பிறப்பேயல் தனி பிறப்பே. அண்ணாயல் தங்க பிறப்பேயல் தனி பிறப்பே. தரணியை ஆண்டோமே ரெண்டு பேரும். அல்லா தரணியை ஆண்டோமே ரெண்டு பேரும். அது எட்டு திசையும் இன்னொரு கோணம் கட்டியார சடகட்ட நூறு பரிவரம் அரும்பு கரையாமல் ஆண்டு வரம். அந்நிய நாட்டு வெள்ளையனே அந்நிய நாட்டு ஆங்கிலேயனே அரவழிக்க பிறந்தவனா வீரமுழக்கம் செய்து வரும். தம்பி வருக வருக தம்பி. அண்ணா கருப்பியாத ஒரு மயம் இல்லையா? கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிவாடுன்ற மாதிரி தம்பி இன்னைக்கு ஒரு தொழில் நிறுவனத்துல கோயம்புத்தூர்ல எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் கலை மீது கொன்றப்பட்டால் அண்ணே அப்பா நடிச்ச வேஷ ஊமத்துறை அதை நம்ம அரங்கேற்றம் பண்ணணும்னே அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்துக்கு உறுதுணையா நின்று நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க தம்பி வேல்முருகன் அவர்களுக்கு. தம்பி ஊமத்துறை பாண்டியா, நமது ஆயிரங்கமல 100 வரிவாரம் 64 வடை தலைவரும் தீவான் தானாவதி பிள்ளை மகன் காதல் விழாக்காக நெல் வாங்க சென்றார்கள் அல்லவா? ஆமாம்ண்ணா. அங்கே சென்றவர்கள் மூவரையும் கொலை செய்து 136 வற்றை நெற்களை எல்லாம் கொள்ளையெடுத்து வந்து விட்டார்கள் தம்பி. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் என் உடன் பிறந்த தம்பி உன்னை தெரிவிக்கிறார்களே தம்பி. அண்ணா சிறசிற்க வாழாடுமா அண்ணா என்று பெரியவர்கள் சொல்ல பழமொழிக்கு ஏற்ப தாங்கள் நம்பி விட்டீர்களா? இப்படிப்பட்ட வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன், நம்பினீர்களா? தம்பி ஒரு காலம் நம்பவில்லை. இருந்தாலும் ராமநாதபுரம் கலவரத்தை வஞ்சனமாக மனதில் எண்ணி மந்தியார் செய்த சூழ்ச்சியாக இருக்கும். இருந்த போதிலும் மந்தியார் மகனை எதிர்பார்த்து மந்தியார் மகனை அழைத்து விசாரிக்க வேண்டும் அண்ணா. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மேன்றாக ஒருவன் காட்சியளிக்கின்றான். அந்த ஐயப்பன் மாலை ஓட்டு மலைக்கு போக முடியலைனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் இணைத்து ஒரு பாடலை பாடிவிட்டு மந்திரியாரை சென்று கொண்டது. இருமுடிதாங்கி மனதாகி குருவெனவே வந்தோ இருமுடிதாங்கி மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அனையும் வெல்லோ திருவடியை காண வந்தோ காண வந்தோ ஐயப்பா பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்களும் கூடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேற்றையாகவே விரதமிருந்து பார்த்தசாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியதே தவமிருந்தோ.
பலந்தா என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார். பாத பலந்தா என்றால் அவனும் பாதையை காட்டிடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரகுத்தியாவில் கன்னிமார்களும் சரத்தினை போல வணங்கிடுவார். சபரிமலை தன்னை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். அவனை சரணடைவார். கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவார். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. அப்படி என்றால் தமிழ் பாட்டை இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய. இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய. திகபர சுகம் தரும் கருணையின் சாகரியே. திகபர சுகம் தரும் கருணையின் சாகரியே. இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய. இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய. திகபர சுகம் தரும் கருணையின் சாகரியே. திகபர சுகம் தரும் கருணையின் சாகரியே. திகபர சுகம் தரும் கருணையின் சாகரியே. இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய. திகபர சுகம் தரும் கருணை வாகினி. திகபர சுகம் தரும் கருணை வாகினி. திகபர சுகம் தரும் கருணை வாகினி. இன்பமெல்லாம் மல்லி தருவாய தருவாய தருவாய.
வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய எனதருமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் சுற்றுவட்டார நாடக கலாசிய பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி நடிகரது வணக்கத்தை தெரிவித்து என் கதைப்படியை தொடங்குகிறேன். என்னுடைய சிற்றப்பா கருப்பி அவர்கள் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாடகம் நடைபெறுவதால் அவருக்கு சிறப்பாக நடைபெறும் முன்னிட்டு என்னுடைய தம்பி சஞ்சி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து வரவேற்கிறோம். நீங்க உணர்த்தே வரல, நீங்க சொன்னதே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கரசக்கலாமுட்டி ராஜ நடிகருமான மாமா கருப்பத்தேவர் அவர்களும் மரியாதைக்குரிய எம்எஸ்பி பெருமாள் அவர்களின் நினைவாகவும் என் உடன் பிறக்காத சகோதரமாக அண்ணன் அயோத்திராமன் அவர்கள் சார்பாக இன்றைக்கு நினைவு சின்னமாக அவர்களுக்கு மலர் வருதை பொன்னாடை போடுத்துக்கணும். அவனுக்கு இறங்கலையடா, எங்கனையும் ஒளிச்சு குடிச்சிட்டு வர்றேன். என்னடா தூக்கம் வரலையாடா அவனுக்கு? போய் உட்கார்றா, ஏண்டா சரி. அவனங்கடா போடட்டேன், நாடகம் பார்க்கத்தான் திரும்பி அப்ப செய்முறைன்னு ஒன்று செஞ்சுக்கணுமே. அப்புறம் நேற்றுக்கிட்ட நாடகம் நான்லாம் வெறும் 500 ரூபாய்க்கு தான் வந்திருக்கேன். சொந்தக்கார ஊருன்னு சொல்லி வந்திருக்கான். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழடை சூட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது தந்தை கருப்பியார் சார்பாகவும் நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்து என் கதைப்பணியை தொடங்குகிறேன். தாயே தேவி சக்கம்மா, வடக்கே வடநாடு விட்டு தென்னாடு வந்த சக்கதேவி தாயே, தாயே சூராயம்மா, உன்னை வணங்காத நாளில்லை. இந்த பகரு வெள்ளையத்தவனாக வேடமேற்று உன்னை வணங்கி வருகிறேன் தாயே. நீதான் என்னை காத்து அருள் புரிய தாயே, அருள் புரிய வேண்டும். அறிவில்லா சபையில் அறிவில்லா
பாடிக்க நேரம் இழந்த முள்ளால கோட்டைக்காரி தாயே ஆடி முடியட்டு இழந்த முள்ளாலே கோட்டைக்காரி இழந்த பாரம்மா சக்கரவி உங்களை நம்பினேன் சக்கரவி தாயே உன்னை நம்பினேன் சக்கரவி உங்களை நம்பினேன் சக்கரவி தாயே உலகத்தை நம்பவில்லை பழுதவில்லை உன்னை நம்பினேன் சக்கரவி பரவர் குலத்தில கோடகிடி போன்றவர் பகலூர் வெள்ளை கொண்டைய கோட்டினோ மரபர் குலம் கோடையிடி கொண்டனி பகதூர் வெள்ளை சங்கிலி தேவனா பெற்றெடுத்த சாதையில் மரபேடான் பகலூர் வெள்ளை சாதி மரம் அண்ணான் பகதூர் வெள்ளை தேவனா பெற்றெடுத்த போர்க்கால சிங்கனான் பகலூர் வெள்ளை புலிக்கிட்டு மண்ணாட்டு வளர்த்திட்டு குளத்தூர் கொண்டனோ பகதூர் வெள்ளை 8 திசையும் 16 கோணமும் கட்டிய ரசண்டார் கட்டபவர் உண்மைக்காரி நான் மிக்க மாட்டானோ குளத்தூர் கொண்டனோ பகதூர் வெள்ளை நான் கொண்டையில் கோட்டை நான் மரவர் குலத்தில கோடையிடி போன்றவர் பகலூர் வெள்ளை கொண்டைய கோட்டினா மரபர் குலம் கோடையிடி கொண்டனோ பகதூர் வெள்ளை நான் பச்சை ரத்தனால் அறுது ஜாதி பலிதர வம்சமாம் பகலூர் வெள்ளை பரிகார வம்சம்மா பகதூர் வெள்ளை குட்டையில் ரத்தனால் அறுது ஜாதி பலிதர வம்சமாம் பகலூர் வெள்ளை வெள்ளையனே வெள்ளையரடி விரமுழுக்கால் இது வரே வீரமகன் செய்வாரே வீரமகன் இருவாரே அத்தோடு அல்ல செய்வே அது ஒரு அயாலமி அண்ணன் தம்பியா 2 பேரே அந்த மேல கம்பட்டுதான் இன்று வெள்ளிக்கிழமை இன்று கட்டமராஜ பிறந்தநாள் முன்னிட்டு குற்றாலம் சாவடி குண்டுமுத்தி நீராவி செம்மணல் மேடு சிங்காரத்தோப்பு சாலிகுளம் பர்மமட்ட அடக்கும் சேவல் பர்மணி நாள் சரி தேவர்மை எதிர்பார்த்தவங்க இருக்கார்கள் என்ன வரும் விட தேவர்மை எதிர்பார்ப்போம் அண்ணன் போதவர் அவர்களுக்கு விழாக்கண் பேர் காமராஜர் சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கின்றோம். பொன்னாடு பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டாளர்களுக்கும் மற்றும் அருமை எனக்கு அப்பா தான் வேணும் கருப்பைய அப்பா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பருமான எனது அருமை அண்ணன் உடன்பிறவ அண்ணன் திருமுருகன் சார்பாகவும் நன்றி நடந்த வணக்கம் 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 வணக்கம். தேவர்மை எதுவாக சொல்லுங்கள் என்ன வரும் தேவர்மை எதிர்பார்ப்போம். பாருங்கள் தாத்தா அவர்களே, தேவர்மனே தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? தாங்கள் கிருவியா நன்றாக இருக்கும் தேவர்மனே. தாங்கள் நலவரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். தாங்கள் வரவை நல்வரவை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் தேவர்மனே. தாத்தா அவர்களே, தேவர்மனே தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் அழைத்த குரல் கேட்டவுடன் ஓடோடு வந்துவிட்டோமுங்க. எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் இப்ப எங்க இருக்கிறீங்க? தாங்கள் இருக்கிறது வளநாட்டில். ஆமாங்க. பாஞ்சாலம்
பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வருகிறோமுங்க. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வர்றீங்க. ஆமாங்க. நமது ஆலயத்திலிருந்து வரீங்களா, அரண்மனையிலிருந்து வருகிறீங்களா? பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தாங்கள் வரவை இதுவரைத்தோறும் நமது சட்டி போகட பொட்டி போகட தாங்கள் அழைத்ததாக கூறினார்கள். நாங்கள் இதுவரைத்தோறும் இருக்கோமுங்க. அப்படி என்றால் சக்கரதேவி எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் அருள் கொடுக்க வேண்டுங்க. தாத்தா அவர்களே, தேவருமானே, தமிழ்நாட்டிலே தலை சிறந்த மன்னனாக வழங்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு என்று வீர வழக்கம் செய்து வருகிறார் எனது தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களது ஊமத்துறை பாண்டியர்கள். அப்படி இருக்க 6000 மைலுக்கு அப்பால் பட்டிருந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் நம்மளை அடக்கியால கடவுள் காண்கின்றான். அப்படி என்றால் அந்நிய நாட்டு ஆங்கிலேயனே, அரைவரை விடுத்தவனே, சிங்கத்தை எதிர்த்த சிறுநீர் கூட்டமே, சிங்கத்திற்கு முன்னணி சிறுநரிகள் எதிர்த்தால் சிங்கம் அஞ்சுமா, அடி வணியுமா, பின் வாங்குமா, அல்ல பிரமுதான் காட்டுமா? இந்த பகுதி வெள்ளையத்தேவன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்க இந்த மண்ணுக்காக போராடும் யாவும் இருக்கட்டும். உலக மக்களுக்காக போராடும். தாத்தா அவர்களே, தாங்களிடத்திலும் இந்த மக்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். விஷயம்? நான் பிறந்து வளர்ந்த வளநாட்டினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். தாங்கள் தெளிவாக கூறலாம். தாத்தா அவர்களே, நான் பிறந்து வந்த வரலாறு தாங்களுக்கு முழுசாக தெரியும். நன்றாகவே தெரியுமுங்க. தாங்களே எடுத்து கூறுங்களே. தேவருமானே, தாத்தா, இதை நாங்கள் எடுத்து கூறிய காட்டிலும் தாங்கள் எடுத்து கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாங்க. தாத்தா அவர்களே, தேவருமானே, திருநெல்வேலி ஜில்லா வல்லநாட்டு பக்கம் அகரமணம் கிராமத்தில் புலிக்குத்தி தேவருக்கு நான் புத்திரனாய் பிறந்தேன். உண்மைங்க. நான் வாழ்ந்து வரும் சமயத்தில் எனது தந்தையர்கள் என்னை பள்ளிக்கு செல்லும்படி என்னை அடித்தார்கள். உண்மைங்க. எனது தந்தை மீது கோபம் கொண்டு காட்டு வழியில் கிளம்பினேன். அப்படி நான் காட்டு வழியில் கிளம்பும் போது பசியும் மயக்கமும் அதிகரித்து விட்டது. காட்டில் இருந்த கம்பங்கதுகளை பிடுங்கி தின்றேன். தண்ணீர் தாகமும் அதிகரித்து விட்டது. வெகு தூரம் சென்றேன். ஆரவக்குளம் கம்மாய் கரையேறி பார்த்தேன். மீன் பிடித்த பள்ளத்தில் சேரும் சிகதியுமாக கிடந்தன. நான் இறங்கி தண்ணீர் அருந்தினேன். எனது சேற்றில் கால்கள் சிக்கிக் கொண்டன. அப்பொழுது ஐயோ அம்மா அப்பா என்று அலறினேன். வேட்டை மார்க்கமாக வந்த எனது தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் வந்து ஊமத்துறை பாண்டியர், அத்துடன் தாங்களும் வந்தீர்கள். அருகில் சென்று யார் என்று கேட்டார்கள். உனது பெயர் என்று கேட்டார்கள். நான் வெள்ளையத்தேவன் என்று உரைத்தேன். தாங்கள் வளவாடி கம்பை நீட்டினீர்கள். ஒரே தமிழில் வெளியே வந்தேன். அச்சா பகர் வெள்ளையத்தேவன் எனக்கு சிறப்பு பெயர் வைத்தார்கள். என்னை எடுத்து சென்று நாளொரு மேனியும் பொழுது ஒன்றமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தீர்கள். தாங்கள் தானே வளர்த்து? எனக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தாங்கள். அன்று ஒரு நாள் அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் சமரச மீட்டிங் என்று அழைத்து ராமநாதபுரம் ஜெயிலில் எனது தந்தை இருவரும் ஜெயிலில் அடைத்து விட்டார். இதை நான் சுந்தரலிங்கமாக நான் ஓடி அந்த செய்தியை கேட்டவுடன் ஏறினேன் வெள்ளை குதிரை ஏறி நெடுவால் கையில் ஏந்தி சென்றினேன் ராமநாதபுரம். உடைத்தேன் சிறையை, மீட்டினேன் எனது தந்தையை. அப்படி நான் மீட்டி வரும் பொழுது பாஸ்கர சேதுபதி மகள் வெள்ளையம்மாள் சிகை உடைத்துக் கொண்டிருந்தாள். அன்னவர் என்னை பின்தொடர்ந்தால் அன்னவரை அழைத்து வந்தேன். எனக்கு சக்கரை ஆலயத்தில் திருமணம் செய்து வைத்தீர்கள். தாத்தா அவர்களே, இன்னைக்கு நன்றாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்க இன்னைக்கு என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. நாம் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் கட்டுமராச பிறந்தநாள் முன்னிட்டு குற்றாலம் சாவடி, குண்டுபுத்தி நீராவி, செம்மணல் மேடு, சிங்காரம் தோப்பு, சாலிகுளம், பரமமேட்டு நடக்கும் சேவல் பொறுமனை செலவு நாளுங்க. எனது பெரிய தந்தையின் பிறந்தநாள் விழாவிற்காக வருடம் தோறும் சேவல் பூரம் வருவது வழக்கம். உண்மைங்க. அது குற்றாலம் சாலை, குண்டுமுத்தி நீராவி, செம்மணல் மேட்டில் நடப்பது வழக்கம். அப்படி இருக்க நம்ம சேவல் போருக்கு செல்ல வேண்டும். உண்மைங்க. சேவல் போருக்கு யாரெல்லாம் வருவார்கள்? 71 பாளையப்பட்டு வருவார்கள். தாத்தா அவர்களே, சேவல் எல்லாம் தயாராக இருக்கின்றதா? தயார் நிலையில் எடுத்து வச்சிருக்கோங்க. நல்ல விற்ற பருவ பக்கத்தில் வச்சிருக்கோங்க. நம்ம சேவலுக்கு பச்சை சாஸ்திரம் பார்த்துருக்கீங்களா? அதை காட்டில என்னங்க வேலை? சகாதேவன் சாஸ்திரத்தை எடுத்து புரட்டி பார்த்து பார்த்தோமுங்க. அதுல கற்கடக, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், வெக்கடப்பினால் வந்து வினை இருந்ததுங்க. தாத்தா அவர்களே, வினை ஒன்று வரலாமா? வரக்கூடாதுங்க.
அடுத்தபடியாக உடனடியாக பஞ்சபட்சி சேர்த்து புரட்டி பார்த்தவங்க. என்ன இருந்தது? அதில் வள்ளூராம் பட்சி வளர செந்நிறமாகவும் சிவப்பு கருப்பு கோழியம் குளிர்ந்த பச்சைக்கடு மதிய நமது வீரமுதி வெள்ளைச்சேவல் வெற்றி. நமது வீரன் வெள்ளைச்சேவல் தாத்தா அவர்களே, அங்கு எத்தனை பாளையப்பட்டு மன்னர்கள் வருவார்கள்? 71 பாளையப்பட்டு மன்னர்கள். தாத்தா அவர்களே, அங்கு 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வருவார்கள். 72வது தாங்களும் அங்கு சேவல் போருக்கு செல்லுவோம். 71 பாளையப்பட்டு மன்னர்கள் சேவலில் காலில் கத்தி கட்டி சண்டை செய்வது வழக்கம். இந்த கொண்டையன் கோட்டை மரபுலத்திலே பிறந்த பகுதி வெள்ளையத்தேவன் கரத்திலே வளரக்கூடிய சேவலுக்கு காலில் கத்தி கட்டாமலே சண்டை செய்வது வழக்கம். அன்றுமில்லை இன்றுமில்லை இன்னும் போதுமில்லைங்க. ஒரு சமயம் எதிரிகளின் சேவலுக்கும் காலில் கத்தி நம்ம சேவலில் பட்டு காயங்கள் ஏற்பட்டால் அதற்கு என்ன செய்வது? மருந்து கண்டுபிடித்தீர்களா? நாங்களும் எச்சரிக்கையாக பல ஊர்கள் சென்று பல மொழியெல்லாம் பற்றி கொண்டு வந்திருக்கோமுங்க. எங்கெங்க சென்றீங்க? இந்த மருந்தை பதிப்பதற்காக பல ஊர்கள் சென்றோமுங்க. எந்தெந்த ஊர் கூறுங்கள்? அச்சிப்பட்டி, அரசம்பட்டி, முத்துப்பட்டி, முள்ளுப்பட்டி, சேடப்பட்டி, சின்னாரப்பட்டி, கோடாங்கப்பட்டி, சால்வாரப்பட்டி, பொந்துப்பட்டி, மாணிக்கம்பட்டி, மராமட்டி, மஞ்சப்பட்டி, காடுபட்டி, வெள்ளையம்பட்டி, கோவலப்பட்டி, அச்சம்பட்டி, ஐயனம்பட்டி, கூலம்பட்டி, கூலம்பட்டி, குச்சம்பட்டி, கூலம்பட்டி, குப்புலாம்பட்டி, கூலாம்பட்டி, கடைசியில் கரசங்கலாம்பட்டியில் வெளியேறி தெரியுங்கள். கரசங்கலாம்பட்டியில் வெளியேறி மகாலிங்க சுவாமி உச்சியில் ஊத்து பார்த்தோமுங்க. என்ன ஊத்து பார்த்தீங்க? மூலிகைலாம் தெரியும் பார்த்தோமுங்க. சரி. மொசுன்னு தெரிஞ்சுங்க. என்ன தெரிஞ்சு? பலவிதமான மூலிகைங்க. சரி. அந்த மூலிகை எல்லாம் பறிச்சு வந்திருக்குமுங்க. தெரியுங்கள். ஆமாங்க. நான் மருந்தை போடுவதற்கு அத மருந்து எப்படியெல்லாம் போடுவது? 3 வேளை போடுமுங்க. எப்படி? காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. சரிங்க. போட வேண்டிய சொல்லுவாங்க. தெரியுங்கள். 2 முறை இருக்குங்க. அப்படின்னாங்க 2 முறை? அதாவது 2 முறை போட வேண்டிய முறையில் 2 முறை இருக்கு. தெரியுங்கள். காய போட்டு உடனே மருந்து போடக்கூடாதுங்க. ஏன்? ஏன்னா மருந்து சேராதுங்க. சரிங்க. அப்ப அதாவது காயப்பட்ட உடனே எதிர் சேவை நிற்கும். சரிங்க. ஏன்னா 71 பாளையப்பட்ட சேவலில் காலில் கத்தி கட்டி உண்மை ஒன்று. ஆமா. நம்ம சேவலுக்கு காலில் கத்தி கட்டி இருக்காது. அப்ப ஏற்றி நிற்கிறதுல போட வேண்டிய முறை சொல்லுங்க. தெரியுங்கள். காலையில கற்கல்ல 6 போல இந்த அவளை போடுங்க. எவ்வளவுங்க? அவ்வளவு மருந்துங்க. ஒரு கோட்டளவு. அப்படி தெரியுங்கள். ஒரு கோட்டளவுங்க. அப்படி தெரியுங்கள். மதியானம் உச்சி பொழுது இந்த இவ்வளவு போடுங்க. 2 கோட்டளவு. 2 கோட்டளவு. அப்படி தெரியுங்கள். இவ்வளவுங்க. மதியானம் சாயந்தர நோக்கத்துக்கு எவ்வளையும் போடுங்க. குளிர்ந்த நேரமுங்க. எவ்வளையும் போடலாமுங்க. தாத்தா அவர்களே, அப்படி என்றால் வாருங்கள் சேவல் போருக்கு சென்று வருவோம். புறப்படலாமுங்க. தங்கத்தமிழ் நாட்டினில தனி பெரும் கற்பியாத்தவன் தரணியை கட்டி ஆண்டாரையா, மக்களை தவிக்க விட்டு சென்றாரையா, மக்களை தவிக்க விட்டு சென்றாரையா. தங்கத்தமிழ் நாட்டினில தனி பெரும் தலைவரையா, தரணியை கட்டி ஆண்டாரையா, விட்டு சென்றாரையா, நீ மக்களை தவிக்க விட்டு சென்றாரையா. எண்ணத்தில் சிறந்தாரையா, ஏட்டில் பணிந்தாரையா, தாரையா, ஏட்டில் பணிந்தாரையா, ஏழை உள்ளம் கொண்டாரையா, அவர் மண்ணில் மறைந்தாரையா. கற்பியாத்தேவர் மண்ணில் மறைந்தாரையா. தமிழ்நாட்டில ராணி பெரும் தலைவரையா, பணிகட்டி ஆண்டாரையா, அப்பா பஞ்சை விட்டு சென்றாரையா.
அழுது புலம்புறேன் ஐயா. தங்கத்தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா வணிகத்தி ஆண்டாரையா. எங்கள் அப்பா எங்களை தவிக்க விட்டு சென்றாரையா. கொடி வேந்தரையா சிங்கார செல்வமையா. வேந்தரையா சிங்கார செல்வரையா. கொடி வேந்தரையா சிங்கார செல்வமையா. மீண்டும் மண்ணில் வருவாரையா ஐயா. மீண்டும் மண்ணில் வருவாரையா. மீண்டும் மண்ணில் வருவாரையா. தங்கத்தமிழ்நாட்டினிலே ராணி பெரும் தலைவரையா தரணி கட்டி ஆண்டாரையா. கருப்பியாத்தவர் தரணி கட்டி ஆண்டாரையா. எங்களை தவிக்க விட்டு சென்றாரையா. என்ன காணக்கரு காணாத கரு காணக்கரு ஊருக்குள்ள கையகளை விட்டுக்குள்ள காணக்கரு ஊருக்குள்ள கையகளை விட்டுக்குள்ள கருவுக்குள்ள காணக்கரு ஊருக்குள்ள கையகளை விட்டுக்குள்ள 2-10 மாதம் இருந்த நையா ஒத்தையில தன்னந்தனியாக நான் தங்கினது ஒரு சாணு ஐயா. தன்னந்தனியாக நான் தங்கினது ஒரு சாணு. ஒழுகாத ஒட்ட வீடு உத்தரிக்குகிற வீடு. ஒழுகாத ஒட்ட வீடு உத்தரிக்குகிற வீடு. வெயில் முத காணாம வெகு நாளா காத்திருந்த வெளிச்சம் இல்லாத வீடு கிடையா வட்ட பாடு ஐயா. வெளிச்சம் இல்லாத வீடு கிடையா வட்ட பாடு. வானம் தோண்டாத வீடு வரிக்கல் கட்டாத வீடு. வானம் தோண்டாத வீடு வரிக்கல் கட்டாத வீடு. சிமுண்டு சேராத வீடு சுண்ணாம்பு பூசாத வீடு. கொத்தனாறு கட்டவில்லை அது தங்கியிருந்த வீட்டுக்குள்ள ஐயா. கொத்தனாறு கட்டவில்லை நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள. மண்ணில விளையாண்ட மட்டத என்ன கண்ட. விளையாண்ட மற்ற கதை என்ன கண்ட. இன்ன சரள மறை இருக்க என்ற நிலைய கண்ட. கருப்பையாவா பாட்டு நான் பாடுகிறேன் அதை கேட்டு ஐயா. கருப்பையாவா பாட்டு அதை பாடுகிறேன் அதை கேட்டு. அப்படி என்றால் வெள்ளையம்மா எதிர்பார்த்து மற்றதை யோசிப்போம்.